கிருபை எவ்வளவெனக்கு அருமை. நானும் அது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். கர்த்தாவே உம் கிருபை எவ்வளவெனக்கு அருமை. நானும் அது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். காக்கும் பச்சையிலே பாதுகாப்பாய் நான் இருப்பேன். பறந்து காக்கும் பச்சையிலே பாதுகாப்பாய் நான் இருப்பேன். தீவிரமாய் என்று இறங்கிடுவேன். கடந்து வந்து விடுவிப்பேன். தீவிரமாய் கடந்து வந்து விடுவிப்பேன். கர்த்தாவே உம் கிருபை எவ்வளவெனக்கு அருமை. நானும் அது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். செங்கடல் தடை செய்ய முடியாது. எரிகோ எதிர்க்க முடியாது. செங்கடல் தடை செய்ய முடியாது. எரிகோ எதிர்க்க முடியாது. யோர்தான் வழிகளை திறந்திடுமே. கண்மலை உச்சியில் வந்திடுமே. யோர்தான் வழிகளை திறந்திடுமே. கண்மலை உச்சியில் வந்திடுமே. கர்த்தாவே உம் கிருபை எவ்வளவெனக்கு அருமை. நானும் அது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். பெற்றவனே என்னை சபிக்க யாரால் முடியாது. நானும் ஆசி பெற்றவனே என்னை சபிக்க யாரால் முடியாது. காயங்கள் அடிகள் பிழையாமுக்கே காக்கும் செட்டையில் நான் இருப்பேன். காயங்கள் அடிகள் பிழையாமுக்கே காக்கும் செட்டையில் நான் இருப்பேன். கர்த்தாவே உம் கிருபை எவ்வளவெனக்கு அருமை. நானும் அது செட்டைகளில் நிழலில் வந்து அடைவேன். வளர்ந்து பெருகி படர்ந்திடுவே. பரவி பாய்ந்து ஓடிடுவே. வளர்ந்து பெருகி படர்ந்திடுவே. பரவி பாய்ந்து ஓடிடுவே. காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கிருபை என்னை தினம் உயர்த்தும். காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கிருபை என்னை தினம் உயர்த்தும். கர்த்தாவே உம் கிருபை எவ்வளவெனக்கு அருமை. நானும் அது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். கர்த்தாவே உம் கிருபை எவ்வளவெனக்கு அருமை. நானும் அது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற அவருடைய தயவை, கிருபை, இரக்கத்தை நினைக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே வைத்த அன்பு, இரக்கம் எவ்வளவு பெரியது தெரியுமா? மனுஷனை காட்டிலும் நம்மை விசாரித்து, நிமிஷந்தோறும் விசாரித்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 34ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் வாசித்தால் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் கூப்பிடுதலுக்கு இறங்கி எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாரா. ஏழை கூப்பிடுவார். இன்றைக்கி ஏழைகள் கூப்பிடுறது யாருக்காவது எட்டுமா? ஐயா, எங்கள் ஊருக்கு பஸ்ஸில் ஒரு ஊர் கிராமம் மறியல் பண்ணாங்க.
நேற்று ஒரு நியூஸில் வாசித்தேன், 56 வருஷம் எங்கள் ஊருக்கு பஸ் இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ தான் அந்த அந்த வார்த்தை அரசாங்க காதில் எட்டியிருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இன்னைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏழைகள் கூப்பிடுவதை உடனே கேட்கிறாரா. என்ன ஏழை? ஆவியில் எளிமை, மனசில் ஒரு தாழ்மை. அப்பா அவர் எனக்கு தேவன், பரலோக தேவன், அவர்தான் என்னை பாதுகாக்கிறவர். ஆவியில் சில பேர் எளிமையாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. மத்தேயு 5:3 இயேசு சொன்னார், எளிய மனத்தோர், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவருடையதுனார். இன்னைக்கு அந்த எளிமை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார், பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் அவர் இன்றைக்கு இறங்க போகிறாரா. வேதத்தில் கண்டறியாத ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவனை யாரும் ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. பிச்சைக்காரன், கையேந்துறவன், நான் கொடுக்காட்டினா அவன் வயிறு நிரம்பாது, கேவலமாக நினைக்கப்படுகிறவன், அவன் கண்டறியாதவன். அதனால பிச்சை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அவன் பேர் பர்திமேயாம். ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது சத்தம் கேட்குது, யாரோ வர்றாங்கன்னு. இவன் கேட்குறான், யார்? இயேசு வருகிறார். சுதாரித்து அவரா மரித்தவரை எழுப்பினவர் அல்லவா? உடனே கத்தினாரா. மார்க்கு 10:47-48, ஆண்டவரே தாவீதின் மகனே இறங்கும் என்று கூப்பிட்டாரா. இன்னைக்கு கூப்பிடுகிற எளியவனுக்கு கர்த்தர் இறங்குகிறார். பக்கத்தில் இருந்தவங்களாம் அவனை அதட்டி, பேசாமல் கத்தாத, நீ கத்துனாதான் ஜெபம் பண்ணாதான் ஆண்டது தெரியுமா, பேசாமல் வாயம்போடு. ஆனால் இயேசு அதட்டின சீசர்களை அவனை அழைத்து வாருங்கள் சொல்லி, உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும், பார்வை பெறுவாயாக. அவன் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டாரா. இன்னைக்கு உங்கள் வேண்டுதல் என்ன? மன விருப்பம் என்ன? எத்தனை நாளைக்கு இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி மனுஷன்கிட்ட போய் முறையிடுவீங்க? உங்களால் தான் நான் இங்கே அலைஞ்சிட்டேன், அங்கே அலைஞ்சிட்டேன், இங்கே போயிட்டேன், இது வாங்க முடியல, அதை வாங்க முடியல, வாழ்க்கையில் முன்னேற முடியல என்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்காத என்று காத்திருக்கிறீர்களா? ஏசாயா 25:4 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏழைகளுக்கு பெலனும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கும் பொழுது நீ ஏழைகளுக்கு பெலனும் எளியவர்களுக்கு திடனுமாய் இருந்தாராம். நம்ம ஆண்டவர் ஏழைகளுக்கு பெலனா. உனக்கு வருமானம் இல்லையா, வேலை இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா, நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்வேன் சொல்லி ஆண்டவர் ஏழைகளுக்கு அற்புதம் செய்வாரா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை மறந்துட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு அவரை கூப்பிடுங்க, அவர் உங்கள் ஜெபத்துக்கு அற்புதம் செய்வார், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்வார். வேதத்தை வாசித்தால் சங்கீதம் 12:5 வாசித்து பார்த்தால், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் நான் எழுந்தருளுவேன் சொன்னார். இன்றைக்கு உனக்காக ஒரு காரியம் செய்ய தேவன் எழுந்தருளப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய, உங்கள் வருமானத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்கு ஒரு வழியை திறக்க தேவன் எழுந்தருள போடுகிறார். அவர் உங்களுடைய பெருமூச்சை கேட்டு உங்களை உயர்த்த போகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார், உங்களை புறக்கணித்து விட மாட்டார். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் என்ற வார்த்தையின்படி பலவிதமான எதிர்பார்ப்போடு
வேண்டுதலோடு காரியம் நடக்காதா என்று காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும். காரியங்கள் கைகூடி வரப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு வெறுமையை மாற்றி அற்புதங்களை செய்யும்படி கெஞ்சுகிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும், முன்னேற்றம் வரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மை உண்டாக நினைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.